தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே 18 முதல் 26 வரை. அனைவருக்கும் வணக்கம். 18/5/2025 அருமையான விசு வாவசு வருடம் வைகாசி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அருமையான ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில் முக்கியமான விஷயம் என்னென்னா சஷ்டியும் திருவோணமும் சேர்ந்து வந்திருக்கிறது. அதில் தேய்பிறை சுபமுகூர்த்தத்துடன் சேர்ந்து வந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் முருகப்பெருமானை நல்லபடியாக வழிபடுங்க. சஷ்டியில் இருந்தால் அகைப்பையில் வரும் குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகள் அனைவரும் எம்பெருமான் முருகனிடம் போய் சரணாகதி அடைந்து அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து சிக்கன பிடியுங்கள் சிங்கார வேலவனை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் ஓய்வில் இருப்பீங்க. பல பேர் தன் உடலையும் மனதையும் வருத்தி கொண்டெல்லாம் இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ரொம்ப சாதாரணமாக போய் சாமி முட்டுவாங்க. இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் அளிக்கட்டும். வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனுக்கு வெண்தாமரை மலர் போட்டு வெண்தாமரையில் மாலை கட்டி அல்லது வெண்தாமரை மலர் வாங்கி அவருக்கு கொடுத்து வழிபட்டால் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக நடக்கும். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 3:33 வரைக்கும் பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. மாலை 4:17 வரைக்கும் உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். அதிகாலை 4:24 வரைக்கும் சுபம், அதன் பின்பு சுப்பிரமம் நாமயோகம். அதிகாலை 3:33 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன், அதன் பின்பு மாலை 3:19 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன், அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன். வாங்க இன்றைய கிரக நிலையை பார்ப்போம். ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, சனி சுக்கிரன், மீனத்தில் சுக்கிரன் உச்சம், செவ்வாய் நீச்சம். எல்லா பயிற்சியும் நடந்து இப்போ அடுத்தெல்லாம் சுமூகமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா பாகிஸ்தான் போரே நிறுத்தப்பட்டு விட்டது. ராகு கும்பத்துக்கு வந்தவுடனே பல பிரச்சனைகளை பண்ணி போயிட்டார். 1-2 கிடையாது. பாகிஸ்தானுக்கு போகிற காட்டி பாகிஸ்தானத்துக்கு பயத்தையே காட்டி விட்டார். பல பேர் வாழ்க்கையில் பயத்தை காட்டிட்டார். பல பேர்த்துக்கு வாழ்க்கையில் உச்சத்தை கொடுக்குறார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது அரசியலையும் மிகப்பெரிய மாற்றமாக இது தொடரும். நண்பர்களே, 20ஆம் தேதி நடக்கக்கூடிய வகுப்பில் முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். அடிப்படை ஜோடத்தில் அடிப்படை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மொத்தத்தில் 0 அப்படின்னா கூட அவங்களுக்கு ஹீரோ ஆக்கிறதுக்கு உண்டான வேலையை நம்ம செய்ய போகிறோம். வாங்க, நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.